ஆணும் பெண்ணுமாய் வாழும் இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளாய் பேசி பேசி பண்ணி செதுக்கி செதுக்கி ஒரு இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் சிஸ்டம்னு ஒரு குடும்ப அமைப்பு நோக்கி நம்ம நகர்ந்து வந்தோம். அந்த குடும்ப அமைப்பு தான் மிகச்சிறந்த சிஸ்டமா அப்படின்னா தெரியல. ஆனால் இன்னைக்கு இருக்கிறதுல அதான் பெஸ்ட் சிஸ்டம். அப்படி ஆணும் பெண்ணுமாய் இருக்கிற குடும்பம், கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல்வேறு மன வேறுபாடு ஏற்படும் பொழுதெல்லாம் சுற்றி இருப்பவர்கள் பூரா என்ன சொல்லி நம்ம கேட்டிருக்கோம்னா, குடும்பம்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், நம்ம சரி பண்ணி இருந்துடணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக காலகாலமாக சொல்லப்பட்ட அறிவுரை. ஆனால் அதே சமூகம் தான் அதே திறந்த மனதோடு மனமுறிவையும் ஆதரிச்சது. ஆனால் இன்னைக்கு சமீபத்தில் நம்ம ஒரு சின்ன மாற்றம் பார்க்குற அந்த மனமுறிவில் என்னன்னா, மனமுறிவு ஏற்பட்ட பிறகு அதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்துகிறது இந்த தலைமுறை. ஷாலினி என்ற பெண் தன் மனமுறிவை கொண்டாடும் வகையில் வெளியிட்ட போட்டோ ஷூட் சமூகத்தில் பெரும் சலசலப்பையும் விவாதத்தையும் உண்டாக்கியது. அந்த விவாதத்திற்கு காரணமான ஷாலினி இல்லை பண்ணிக்கலாம், ஆனால் அதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கீங்க. ஷாலினி போல இவங்க ஃபோட்டோ ஷூட் போட்டு எடுத்த மாதிரி, ஃபோட்டோ கீழே போட்டு உடைச்ச மாதிரி எந்த வகையிலெல்லாம் விவாகரத்தை கொண்டாடலாம் நினைப்பீங்க? நீங்கள் யோசனை சொல்ல என்ன சொல்லுவீங்க? விவாகரத்து ஆனிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரிப் போகணும். ட்ரிப் போகணும். ஆமாம், நேச்சர் கூட நம்மளுக்கு எது மனசில் வந்து எது நம்மளுக்கு அமைதி கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு பயணம். என்ன பொறுத்த ஒரு தனி பயணம் போகணும்னு நினைப்பீங்க, அதான் கொண்டாட்டம். டான்ஸ் சார், டான்ஸ் இஸ் ஒன் பெஸ்ட் வே டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். அது எந்த இமோஷனா இருந்தாலும், அவங்க சொல்ற மாதிரி சேட்னஸா இருக்கட்டும், இல்ல இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஹாப்பினஸா இருக்கட்டும், இட்ஸ் a form of expression அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். குத்தாட்டம் கூட ஆடுவேன், அதையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அதை தெரியப்படுத்துவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, வேற யாரு? இல்ல, 2 வீடையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு நிச்சயம் பண்றோம், ஒரு கல்யாணம் பண்றோம். 2 வீட்டையும் வர வச்சு அந்த பிரிஞ்சு அது ஒரு விருந்தாவே கொண்டாடலாம். ஓ, மீண்டும் 2 பேரை கூப்பிட்டு கொண்டாடலாங்கிறீங்களா? அட்லீஸ்ட் பத்திரிகையில பேர் போடுறோம்ல, நீங்க வர்றீங்கல்ல, பத்திரிகையில பேர் போடுறதுக்கு வருவீங்கல்ல, அப்ப அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு நாங்க 2 பேரும் பிரியறோம்னு சந்தோஷமா பிரிஞ்சுக்கலாம். நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு லைஃப் அனுபவிச்சுட்டு நான் வந்து என்னோட டிவோர்ஸை செலிப்ரேட் பண்ணுறேன்னா, மனிதர்களை விட டாக்ஸ், பெட்ஸ் அந்த மாதிரி ஒரு பிராணிங்க கூட வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். ஒரு மன அழுத்தம் தரும் விவாகரத்து நிகழ்ந்தா அந்த கொண்டாட்டத்தை நான் இப்படி வெளிப்படுத்துவேன் உலகத்துக்கு அப்படின்னா எப்படி? ஷாப்பிங் சார். அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா சார், டைவர்ஸ் ஆன எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க டைவர்ஸ் ஆனவங்க, நான் கொண்டாடி இருக்கேன் அவங்கள கூப்பிட்டு. எத்தனை தடவை கொண்டாடி இருக்கீங்க? 3 முறை கொண்டாடிருக்கேன் சார். அது மட்டும் இல்லை, விவாகரத்து ஆணு கணவர் இல்லாதவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். பக்கத்து பண்ணி கொடுங்க. நானும் நியூஸ்ல போட்டு எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு என்ஜிஓ மாதிரி ஃபார்ம் பண்ணி நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவோம் சார். இதெல்லாம் இப்போ என்ஜிஓல சேர்த்துட்டீங்களா? ஆமா சார், புதுசா வந்து நாங்க ஒரு பேர் வச்சு ஆரம்பிப்போம் சார். திங்க பெண்கள் நாங்கலாம். ஓகே, ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸையும் ஒண்ணா கூப்பிட்டு பிரியாணி போட்டு பேச்சுலர்ஸ் பார்ட்டி தான் சார் வைக்கணும். திரும்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் கேட்டேன் உனக்கு சம்மதமா? இல்லை, நான் 2 வருஷம் டைம் கேட்டேன், அதுக்கு மேலே என்னால் முடியல, பண்ணி வச்சுட்டாங்கன்னா. இப்போ பார்த்தா அவளே பேச்சுலர்ஸ் பார்ட்டி கூப்பிட்றா பிரியாணி போட. அப்போ கூப்பிடல, ஏன்னா வந்து அவளுக்கே பிடிக்காத கல்யாணம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் இதே கேள்வி கேட்பாங்கன்னு பண்ணல. இப்போ கூப்பிடுறா, இப்போ வந்து பேச்சுலர்ஸ் பார்ட்டி மாதிரி எல்லாருமே வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் சார். நீங்கள் அது வந்து நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னு தெரில, ஆனால் அது பெரிய ஒரு உரையாடலை, ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. அது உங்களுடைய பர்சனல் விஷயம், அதை வந்து மனமுறிவுங்கிற விஷயம். ஆனால் அதை ஒரு கொண்டாட்டமாக நடத்தணும் அப்படிங்கிற முடிவு இருக்குல்ல, அது எந்த கணத்தில் எடுத்தீங்க? ஜெயில இருந்து வெளியே வந்தால் எப்படி ஃபீல் ஆகுமோ அது ஃபீல் ஆச்சு எனக்கு. அதனால தான் நான் அதை கொண்டாடினேன். ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வழி அனுப்பும் போது நம்ம நல்லா கொண்டாடி தான் அவங்கள வழி அனுப்புகிறோம். யார் அழுகுறவங்க அழுகுறாங்க, இல்லைன்னு சொல்லலை, பட் அவங்க போகும்போது சந்தோஷமா போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அந்த அடிலாம் அடிச்சு அனுப்புகிறாங்க. யாருமே ஒரே இடத்துல உட்காந்து அதையே நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இடையில வந்தவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. ஸோ இடையில போகும்போது அதை இந்த ஹாப்பியாக கொண்டாடுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க, அதை டிவோர்ஸ் பண்ணி அவங்க கொண்டாடுறாங்க, அதுவே ஃபைனல் கிடையாது. அடுத்தது அவங்க இன்னொரு லைஃப் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு 2வது மனம் கண்டிப்பாக நடக்கும் இல்லைங்களா? அந்த மணமகனுக்கு, அந்த 2வதா வருகின்ற அந்த மணமகனுக்கு கண்டிப்பா மனசுல ஒரு உறுத்தல் இருக்கும். நமக்கும் இதே போலதான் விவாகரத்து நடக்குமோ, அந்த விவாகரத்தும் இதே போல அந்த நான் இவங்களின் குறிப்பிட்டு சொல்லல, அந்த பெண் வந்து இது மாதிரி கொண்டாடுவாங்களோ, அப்போ அந்த மணமகனுக்கு கண்டிப்பா ஒரு உறுத்தல் இருக்கும். அது நம்மளே ஏற்படுத்தி கொடுக்கிறது தானே. அடுத்து இன்னொரு மன வாழ்க்கைக்குள்ள போகலைன்னா கொண்டாட வெளிப்படுத்திடலாமா?
அதுவுமே தவறுதான் சார். மற்றவங்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு ஆயிடும். இது ஒரு எடுத்துக்காட்டா ஏன் இருக்க கூடாது? நீங்க சொன்ன எடுத்துக்காட்டு அது ஓகே. நான் பண்ணதை வச்சு ஐயோ இனிமே எந்த பொண்ணையும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஆண்கள் மாறினானா? நீங்க இந்த கொண்டாட்டமே வந்து டிவோர்ஸுக்கு அடித்தளமா ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன். இது ட்ரெண்ட் செட்டப் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ட்ரெண்டை தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் விதை போட்டிருக்கேன், இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, நீங்க பண்ணீங்கன்னா நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்றதுக்கு நான் முதல் விதை நான் போட்டிருக்கேன். முன்னாடி எல்லாரும் விதை போட்டிருக்காங்க, போட்டோஷூட் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், கருமாரி பண்ணலாம், தூக்கிட்டு போறதுக்கு பார்ட்டி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். சோ இன்னைக்கு நான் இதுக்கு விதை போட்டிருக்கேன். ட்ரெண்டிங்கா நான் பண்றேன்றாங்க. இப்போ ட்ரெண்டிங்கா பண்ணி உங்களுக்கு என்ன யூஸ் நான் கேக்குறேன். அதுல நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க? ப்ரொடக்டிவா சொசைட்டிக்கு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அதுதான் கேள்வி. அதுதான் நான் சொசைட்டிக்கு சொல்றேன். இது நான் போட்ட விதை ஃபர்ஸ்ட் டைம். இது நீங்க யார் யார் பார்த்தாங்க, ஃபேமஸ் ஆனாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க சர்க்கிள்ஸ் உள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்கும் தெரியவேன்னு அவசியமே இல்லை. பிகாஸ் இட் இஸ் யோர் லைஃப், இட் இஸ் யோர் ஓன் பர்சனல் லைஃப். த ப்ராப்ளம் வந்து இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் யோர் ஹஸ்பண்ட். ஓகே, அண்ட் மேரேஜ் வந்து இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் 500 people, 600 people, 1000 people குள்ள நடக்கிற விஷயம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க டைவோர்ஸ்னு வரும்போது 500 people, 600 people யாரும் வரதில்ல. கடைசியா நீங்க எந்த திருமணத்துக்கு போனீங்க? கசின் பிரதர் மேரேஜ். கசின் பிரதர் மேரேஜ் போனீங்க. அந்த கசின் பிரதர் மேரேஜுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? more than 1000 people. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு எதுக்கு 1000 பேர் கூடுனீங்க? சார் நாங்க வந்து we want to நான் விளக்கமே கேட்கல. நான் சொல்றது நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்டதுன்னு ஷாலினி ஒன்று சொல்றீங்க. ஆனா உங்க கசின் பிரதர் ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு மட்டும் 1000 பேர் கூட கல்யாணம் பண்ணுவீங்க. அவங்க 1000 பேருக்கு சொல்லக்கூடாதா? அப்பா நான் அவரை விட்டு பிரிஞ்சுட்டேன்ப்பா, நான் விடுதலை ஆயிட்டேன்ப்பா, எனக்கு ஆள் வேணாம், சப்போர்ட் பண்ணி தான் சார் பேசுறேன். நீங்க 1000 பேருக்கு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. பட் காலனியம்மா உங்களுடைய முடிவு ரைட்டு, நீங்க செஞ்சது ரைட்டு. பட் the way of celebration தப்பு. வே ஆஃப் செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் வந்து போட்டு மெரிச்சது, போட்டோவை கிழிச்சது. ஏன்னா ஒருவேளை ஷாலினிக்கு பதிலா அவர் கணவர் இந்த வேலையை செய்திருந்தா, அவர் ஆண் செய்திருந்தா, மொத்த பேரு இது ஆணாதிக்கம்னு தூக்கிட்டு ஓடி வந்து உதைச்சிருப்போம். அந்த ஆண் செய்யும் பொழுது ஒத்துக்காத அதே விஷயத்தை ஒரு பெண்ணு செய்யும் போதும் நாங்க ஒத்துக்க கூடாது. அதுதான் பாலின சமத்துவம். ஆண்கள் எப்பொழுதுமே பப்ளிக்கா பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ற திருட்டுத்தனம் எல்லாத்தையும் 4 செவத்துக்குள்ளதான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொரு பெண் அவளை நம்பி வரமாட்டா. ஒரு ஆண் வந்து பப்ளிக்கா நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், என் பொண்டாட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எவனும் பண்ண மாட்டான். ஆனா ஒரு பெண் தைரியமா பண்றாங்கன்னா, இனிமே எவனா வந்தா வரட்டும், என் லைஃப்ல வராகட்டி போட்டோம், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணேன். மேடம், இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலா ஆயிடும். என்னை போட்டு மெதிக்கும் போது என் குழந்தை அதை பாக்குறா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தையும் முன்னாடி எந்த ஒரு அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது. மேல அந்த மட்டும் கொடுங்க. ஒரு ஆண் அப்படி செய்யவே மாட்டான்னு சொல்லும்போது இவ்வளவு உற்சாகமா கைதட்டி நீங்க வந்து கட்டவரெல்லாம் காமிக்கிறீங்கல்ல, அது உங்க வீட்டு ஆணுக்கு சேர்த்து பொருந்துமா? கண்டிப்பா சார், எங்க வீட்டு ஆணுக்கும் சேர்த்து தான் சார். எங்களால செய்ய முடியாத, எங்களால வெளிப்படுத்த முடியாத ஒரு உணர்ச்சியை ஷாலினி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணணும் தான் நான் சொல்வேன். பட் டிவோர்ஸ்னா ஐயோ டிவோர்ஸா அப்படிங்கிற ஒரு பயம் தான் எல்லாருக்கும் இருக்கே தவிர, இந்த ஒரு விஷயம் வந்து ஒண்ணுமே இல்ல, இது நார்மல் தான். இத கொண்டாட்டமா வெளிப்படுத்துவதன் மூலமாக அது இயல்பாகுது. அது வந்து நார்மலைஸ் ஆகுது. ஒண்ணும் விஷயம் இல்ல, அதை உத்து பார்க்காதீங்க. விவாதத்து பண்ணவங்கள சொல்றோம் நம்ம. இப்போ இத செட் பண்ணனால இது வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து நார்மலைஸ் ஆகும். பெண்களுக்கு ஏற்படுற அந்த அளவுக்கு மீறி இவங்க அனுபவிச்ச அந்த இதுலெல்லாம் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொல்லக்கூடாது, ஆனா 2 பெண்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாம், வந்துரு நீ வெளியே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இதை சொல்றது என்னன்னா, பறைசாற்றுங்கிறோங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வீடு போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறமே தவிர, அதுவும் பணம் பாக்கு வச்சு கூப்பிடணும். முறை தவறி கூப்பிட்டாவோ, நேரில் வந்து உரியவங்க கூப்பிட்டாலோ வராத உறவுகள் டைவர்ஸ் ஆயிருச்சுங்கிறது தெரிஞ்சாலோ, இல்லை 4 பேரை கூட்டம் போட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து விட்டாலோ, கோர்ட்டில் போய் நோட்டீஸ் போட்டாலோ யாருக்குமே சொல்ல வேண்டாம். அது பாட்டுக்கு அப்படி பத்தி எரியும். நேராக கேட்பாங்க, ஏன்பா கல்யாணம் ஆச்சுல்ல, இப்போ ஏதோ சரியில்லையாம்ல அவங்க 2 பேருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க சொன்ன அதே வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். விதையில பல விதம் இருக்கு. விதைங்கிறது எல்லா விதையும் விதை அல்ல. இப்ப இங்க சொல்லிக்கிறேன், நீங்க மாதிரிப்பா இல்ல நான் ஒன்னே சொல்லிக்கிறேன். நான் போட்ட விதை வந்து அது நல்ல விதையா கெட்ட விதையா இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க பாருங்க, நல்ல விதையா கெட்ட விதையா தெரியலன்னு, தெரியாம விதை தெரியலன்னு சொல்ல, நான் தெரியலன்னு தான் சொல்றேன். ஆனா அது போட்டது நல்ல, நான் பேச விடுங்க, அதை போட்டது நல்லதுதான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க,
மருமகனா அந்த பையனை வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஒரு தந்தையா உங்களோட குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், உங்க 2 பேருக்குமான மனக்கசப்புலான நீங்க வெளில வந்திருக்கலாம், ஒரு நாத்தனார் உங்களை ரொம்ப பிடிச்சிருப்பாங்க. பட் அதை நீங்க செலிப்ரேட் பண்ணும்பொழுது உங்களை மனசுல வச்சு கொண்டாடினா உங்க இன்லாஸ் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை அப்பாவையோ இல்ல அம்மாவையோ ரொம்ப அட்மையர் பண்ற குழந்தைங்க இருக்காங்க. இன்னும் இவ தான் என் மருமக, விட்டுட்டு போனாலும் அந்த பொண்ணு மாதிரி கிடைக்காதுன்னு சொல்ற மாமனார் மாமியார் ஒரு நாத்தனார் இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, எங்கள்கிட்ட நல்லா தான் இருந்தாரு, ஏதோ பொண்ணு கூட ஒத்து வரலன்னு சொல்ற இந்த சைடு ஃபேமிலி இருக்காங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். உங்க போஸ்ட்டை பார்த்தோன்னே எனக்கு அதான் தோணுச்சு. யாராவது ஒருத்தராவது இந்நாள் வரைக்கும் எனக்கும் இவங்களுக்கும் மாட்டோம் அப்பா அம்மாக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் கூட இது வரைக்கும் என் லைஃப்ல வந்ததே இல்லைன்னு எந்த ரிலேஷன்ஷிப்லயாவது சொல்லுங்க இல்ல. ஒரு டைம் சண்டை போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். அதுவே ரொம்ப ஜாஸ்தி ஆகிற போது என்னால இதுக்கு மேல உங்ககிட்ட வாழ முடியல அப்படிங்கிற பட்சத்துல பிரிவுங்கிறது வந்து சுமூகமா இருக்கணும். அதை வந்து இப்படி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி தான் உலகத்துக்கே தெரிய வைக்கணும் அப்படின்றது கிடையாது. அதாவது உறவுகள் எந்த உறவுல சிக்கல் இல்ல, எல்லாத்துலயும் இருக்கு சார். எல்லாமே டாலரேட் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். அதுதான் லைஃப். ஏன் தெரியுமா? அதுதான் லைஃப். ஏன்னா அதெல்லாம் விதிக்கப்பட்டது, மாற்று கிடையாது. அப்பாவோட ஒரு சண்டை வரலாம், அது விதிக்கப்பட்டது, மாற்று கிடையாது. அண்ணனோட சண்டை வரலாம், விதிக்கப்பட்டது, மாற்று கிடையாது. ஆனா கணவன் என்பது விதிக்கப்பட்டதை தேர்ந்தெடுத்தது. அங்கதான் நீங்க எல்லாரும் இங்க இருந்து எங்க மாறுபடுறீங்க. நீங்க எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கை துணை என்பது விதிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க. அவங்க நினைக்கிறாங்க நான் தேர்ந்தெடுத்தது, நான் வேண்டாம்னு நினைச்சா மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல சார், இன்னைக்கு நாம எடுக்கிற அவசர முடிவுகளால எத்தனை சில்ட்ரன்ஸ் சிங்கிள் பேரண்டா இருந்து கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? நல்ல விஷயத்துக்கு செலிப்ரேட் பண்ணு, அதே ஒரு பிரிவுன்ற ஒரு விஷயத்துக்கு கேக் வெட்டி தான் நீங்க உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்ன்ற கிடையாது. அவங்க சொல்றது எல்லாமே ஒரு கேட்டகரிக்குள்ள வரும் சார். 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து நார்மல் கேட்டகரி, மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கிட்டு போறது, நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாம், உனக்கு பிடிக்கலையா எனக்கு பிடிக்கல நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு கேட்டகரின்னு ஒன்னு இருக்கு, இந்த டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப்ல. அவங்க சொன்ன மாதிரி அடிக்கிறது உதைக்கிறதுலாம் நம்ம சகிச்சுக்கலாம். நம்ம ஒன்னு ஒரு தடவை அடிச்ச உடனே போயிட்டு டிவோர்ஸ் வாங்க போறது இல்ல, ஒரு அளவுக்கு பொறுத்துப்போம். அது வந்து எப்போ மற்றவங்களுக்கும் பாதிக்கப்படுதோ, நம்ம குழந்தைங்க இல்ல சுத்தி இருக்கவங்களுக்கும் பாதிக்கப்படுதோ, அப்பதான் நம்ம இந்த மாதிரி ஒரு போல்டான டெசிஷன் எடுப்போம். ஸோ இந்த ஒரு பயங்கரமான ஒரு டாக்ஸிசிட்டில இருந்து வெளியே வரும்போது அதை செலிப்ரேட் பண்றதுல தப்பே இல்லை. ஆனா வந்து ஆண்களையே சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் பிளேம் பண்றோம். இன்னைக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணனால அந்த ஆண்கள் வர்க்கமே மோசம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்திரை கொடுத்தோம். அதுல எத்தனை ஆண்கள் நல்லவங்க இருக்காங்க. தான் பொண்டாட்டி செத்து போயிட்டாலும் இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க பிள்ளைங்களுக்காக உழைச்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு போற பேரண்ட்ஸ் நான் காட்டுமா சார்? எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க. இப்பதான் டைவர்ஸ் அதுங்கிறது பப்ளிசிட்டியா தெரியுது. ஆனா அந்த காலத்துல இருந்தே பிடிக்கல அப்படின்றத அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ வைப்பாங்க. தன் வீட்டுல கூட்டம் வந்து வச்சிருப்பாங்க. தங்கச்சி பிடிக்கலையா கூட்டம் அண்ணங்காரன் வீட்டுல வச்சுட்டு வாழ வைப்பான். அது மாதிரிலாம் இருந்தது. ஆனா கோர்ட்டு கேஸ்ன்னு போக கிடையாது, வாழ வைப்பாங்க, தனியாவே வாழ வைப்பாங்க, தனியாவே வாழ வைப்பாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஒரு ஆப்ஷன். இன்னைக்கு கோவத்துல ஒரு முடிவு எடுத்துட்டான், அந்த பிள்ளை நாளைக்கு பெருசாய் நிக்கிற போது அவங்க 2 பேரும் மனசு மாறாதா, சேர மாட்டாங்களா அப்படின்னு. அதுவும் இந்த சொசைட்டில நடந்திருக்கு. செலிப்ரேஷன்ன்றது வந்து அது எத்தனையோ பேர் கூட டைவர்ஸ் ஆயிருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கேக் வெட்டி தான் நான் வந்து என் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்ன்ற அவசியமே இல்ல. நீங்க சொல்றீங்க இல்லையா எவ்வளவு பேர் பிரிறாங்க, யாரு கேக் வெட்டி கொண்டாடல, நீங்க ஏன் கொண்டாடி கேக்குறீங்க இல்லையா? 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பிறந்த நாளுக்கே கேக் வெட்டினது இல்ல. கேக் வெட்டினா என்ன சொல்லுவாருன்னா, வீட்டுல இருக்க தாத்தா என்ன சொல்லுவாரு, என்ன பிறக்காத பிறப்ப பிறந்து விட்டேன்னு இதுக்கு மட்டும் கேக் வெட்டுறீங்க. இன்னைக்கு சாதாரணம் ஆயிருச்சா? சாதாரணம் ஆயிருச்சா? அதை போல சாதாரணம் ஆகட்டுமே அவங்க நினைக்கிறாங்க. அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றோம். மனம் முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாத்த ஏன் ட்ரை பண்ணல? உங்க பிள்ளைக்காக குழந்தைக்காக இவ்வளவு யோசிக்கிற நீங்க உங்க கணவருக்காக யோசிச்சிருக்கலாமே. நீங்க முடியும் நலாயினி கதை வேண்டாம், புருஷனை ஏன் கூடையில வச்சு சுமக்கலங்கிற கேள்வி எழுப்பாதீங்க. அது இருங்கம்மா அது சம்பந்தப்பட்ட நபர் சார்ந்தது. நீங்க மறுபடியும் எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, பெண் என்பவள் பொறுத்து போக வேண்டியவ, எவ்வளவு நாளாலும் திருந்துவா, என் பக்கத்து வீட்டுல குடிகாரன் இருந்தான் அவன் 30 வருஷம் கழிச்சு திருந்தினா, அதெல்லாம் அவங்க முடிவு பண்ண வேண்டியது. விவாகரத்தை கொண்டாட்டமாக வெளிப்படுத்தக்கூடாதுதான் நீங்க சொல்லலாமே ஒழிய, அதை விட்டுட்டு ஷாலினி நீங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லாரும் மறுபடியும் எனக்கு அதுல இருந்து வந்தது சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம் நினைச்சேன். நான் இங்க அவன் அங்க எவ கூட வேணா இருக்கட்டும், உலகத்துக்காக நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நானும் நினைச்சேன். ஆனா முடியல. டைவர்ஸ் ஒரு ஸ்டேட்டஸா எடுத்துட்டு வந்து அதை சோஷியலைஸ் பண்ணதை தான் நாங்க வந்து ரொம்ப தவறுன்னு சொல்றோம். அது ஒரு பேட் எக்ஸாம்பிள். இவங்க இன்னைக்கு பண்ணியிருக்காங்க, நிச்சயமா இனி நடக்கும், நம்ம தடுக்கவே முடியாது, இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது விவாகரத்து வந்து கடந்து போக வேண்டிய விஷயம் தானே தவிர கொண்டாடப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இவங்களோட ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கல. என்னோட ஃபேமிலி மெம்பர் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணி, ஆக்சுவலி அவங்க வெட்டிங் பண்ணி 2 இயர்ஸ், சின்ன சின்ன முரண்பாடுகள், ரொம்ப சின்ன முரண்பாடுகள் இருக்கும்.
அவங்க எனக்கு சென்ட் பண்ணி நீ எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணி கொடு, நானும் இதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். இட்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன். அப்போ நான் கேட்குறேன் உனக்கு என்ன பிரச்சனைனா ரொம்ப சிம்பிளாக சீப்பான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பயம் என்னன்னா பிரச்சனையே இல்லாத ஒரு கப்பிள் அந்த ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு இது ரொம்ப கேஷுவலானா நம்ம சொசைட்டி எந்த ஹெல்த்தியா இருக்குமா அன்ஹெல்த்தியா இருக்குமா? அதுதான் கொஸ்டின். இது இவ்வளவு எளிதா, இது இவ்வளவு சாதாரணமா அப்படின்னு ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன விட்டு கொடுப்பது என்பதே இல்லாம போயிருமோ அப்படிங்கறத அவர்களுக்கு இருக்கிற பதட்டமே. ஒரு பெண் கடந்து வந்த பாதையினால தான் அவளால் அந்த விவாகரத்துன்றத கடந்து போக முடியல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், நான் விரும்பி ஒரு தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில, நான் சந்தோஷமா ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கையில எனக்கு ஏமாற்றம் தான் அந்த இடத்துல நிக்குது கடைசியில ஒரு பெண்ணுக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா அவளால ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு அவளால அதை கடந்து போக முடியல. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறா. பண்ணக்கூடிய மன தைரியமும் பண்ணக்கூடிய திராணியும் இருக்கிற பெண்ணு அதை செலிப்ரேட் பண்றான். அது வந்து கொண்டாடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நானே இருக்கேன், எனக்கு 2 பொண்கள் இருக்கா. நாளைக்கு அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாளைக்கு என்னோட பெண்ணு வந்து விவாகரத்து பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு போட்டோ ஷூட் பண்ணோம்னா எவ்வளவு தாய்மார்கள் ஒத்துப்பாங்க? இவங்களை பார்த்துட்டு நாளைக்கு என் பொண்ணு இந்த மாதிரி ஆரம்பிச்சா என்ன செய்யுங்க கேக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா, இவங்க ஆரம்பிக்கல அதை. இந்த அறுத்து கட்டுற வேலையை நம்ம 12 காலம் பண்ணியிருக்கோம். தமிழர் வாழ்வுல ரொம்ப சாதாரண ஊரை கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சு சரியா வரலன்னா தாலியை அறுத்து இன்னொருத்தனை கட்டிடலாம்ங்கிறது. அதை பார்த்து உங்க பொண்ணு கேட்காதா? அதெல்லாம் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி போட்டோவை போட்டு மிதிச்சு கிழிச்சு அதெல்லாம் வேண்டாம். நாங்க என்ன பண்ணோம்னு நீங்க ஏன் சொல்றீங்க? எங்க இஷ்டம், எங்க லைஃப், எங்களுக்கு பிடிச்சதை நாங்க பண்றோம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீங்க செய்யற செயல் சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடாக அமையவே கூடாது. கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க, பக்கத்து வீட்டுல நான் இருக்கேன், புருஷன் போட்டு என்ன அடிக்கிறான், அந்த பொண்ணு ஓன்னு கத்துறப்ப எத்தனை பேர் போய் காப்பாத்துறீங்க? ஆனா காஜல், நான் ஒண்ணு பாக்குறேன். நீங்க எந்த சூழல் சென்னையில வச்சு அல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல சொல்றீங்கன்னு தெரியல. ஒரு சாதாரணமா இருக்க மதுரை போல, திருச்சி போல, கோயம்புத்தூர் போல, மன்னார்குடி போல சென்னைக்குள்ளேயே அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே காய்டார்ல வச்சு அடிச்சா ஈத்த வீட்டுக்காரன் ஏன்பா புருஷன் சென்னை உள்ள போய் வச்சுக்கதான் சொல்லுவான். கேக்குறாங்க எப்படின்னா உள்ள போய் வச்சுக்கோ. அப்போ நான் அடிக்கிறது பிரச்சனை இல்ல, ஏன் முன்னாடி என்னை அடிக்காத, ஏன்னா நான் கேட்கல அப்படின்னு சொல்லி 4 பேர் என்ன புருஷனையும் பொண்டாட்டியும் அடிக்கிறாங்க நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி 4 பேர் என்ன கேட்க கூடாது இல்லையா? அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நீ யார் வர, நீ ஏன் கேட்குற, உனக்கு என்ன இதுல சம்மந்தம் இருக்கு அப்படின்னு என்னே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் ஒரு இந்த மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ்குள்ள வர்றதே கிடையாது. மறதின்றது மனித குணம். எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. 3 வருஷம் தான் என் புருஷனோட நான் இருந்தேன். அதுக்கப்புறம் 7 வருஷம் நாங்கள் பிரிஞ்சிருந்து 8வது வருஷம் நான் அவரோட சேர்ந்து என் பையனுக்காக சேர்ந்தேன். அதே அவங்க சின்ன பையனா இருக்கும் போது என் பையன் கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அவரை விட்டு வந்தவ தான் நான். ஆனா என் பையன் 7 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவன் கேட்டான், அம்மா எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் வந்து இந்த டிவோர்ஸ்ன்றது எதுக்கு, மறுமணம் பண்ணிக்கதான் டிவோர்ஸ், நீங்க கடந்து போலாமே, நீங்க தானே சொன்னீங்க கடந்து போறது தான் வாழ்க்கைன்னு, கடந்து போக வேண்டியது தானே வேண்டானா? நீங்க வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு நீங்க கடந்து வந்தது, அதனால அதை வந்து வெளிப்படுத்துறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு த ஷோ. தேங்க்யூ சார். அவர்கள் பேசி முடித்த பொழுது இந்த பக்கம் அதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்த வேண்டாம்னு சொல்கிற பெரும்பான்மையான ஆட்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 1-20 தவிர எல்லாருமே வயதானவர்கள். ஆனால் இன்னைக்கு இதை கொண்டாடலாம்னு சொல்கிற பக்கம் இருக்கீங்கல்ல, அதில் பெரும்பான்மையாக வந்து திருமணமாகாத இளம்பெண்கள் இருக்கீங்க. எதனால இதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா போய் முடியுது. ஏதோ ஒரு மூலையில இருக்க கிராமத்துல இருக்க பெண்ணு கூட பரவாயில்ல டிவோர்ஸ் பண்ணலாம், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. கொண்டாடலான்னு சொல்றீங்கன்னா அது என்ன, இது வந்து பிறந்த நாளா இல்ல கல்யாண நாளா அதை கொண்டாடுறதுக்கு? அது வந்து ஒரு சாபக்கேடு அப்படின்னு தான் நான் சொல்லணும். சாபக்கேடு பாக்குறீங்க. அவங்க அதுக்கு பதில் நான் விவாகரத்து பண்ணிட்டேன், விவாகரத்துக்கு அப்புறம் நான் தலை நிமிந்து உன் தயவு இல்லாத நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது உயர்வான ஒரு விஷயமாக சொல்லலாம். அதை விட்டுட்டு நான் வந்து கேக் வெட்டினேன், அவளை செருப்பால் அடித்தேன், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஐ ஆம் டைவர்ஸ் அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி செய்யறது வந்து ஒரு சாபக்கேடு தான் சொல்லணும். அந்த அம்மாவுக்கு இருக்கிற பதட்டம் அல்லது அக்கறைங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்திருக்கேன் 40 ஆண்டு காலம், எனக்கு அந்த அக்கறையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வர்ற பதட்டம்.
நீ உனக்கு ஒண்ணுமே தெரியாதேம்மா, நீ ஏமா வந்து அதில் எக்ஸைட் ஆகாத. எங்க வீட்ல எல்லாம் என்னன்னா எதுனாலுமே நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, எனக்கு ஃப்ரெண்டோட தங்கணும்னா எங்க வீட்ல இப்ப கூட விட மாட்டாங்க, தனியா ட்ரிப் போறதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போ, உன் ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டா போன்றாங்க. இப்படி வந்து கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்த வந்து முடிவா பாக்குறாங்க. சோ அப்படி ஒரு கல்யாணம் நான் போறேன், ஓகே, பல எதிர்பார்ப்போட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போகும்போது அங்கே என்னோட வாழ்க்கை துணை வந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு வரும்போது நான் அதை வந்து முடிக்கிறேன். டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தினால அந்த ஒரு முடிவே முடிக்கிறேன். அப்போ நான் புதுசா ரீஸ்டார்ட் பண்றேன், நான் செலிப்ரேட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்றேன் நான் சொல்றேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இவங்க எல்லாம் பயத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இன்னொன்று வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாங்களோ, ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணுறாங்களோ, அது ஃபியூச்சரில் வர தலைமுறையினர் வந்து பாதிக்குமோ, குழந்தைங்கள. இவங்களுக்கே ஒரு குழந்தை இருக்கு, அவங்க அந்த நெகட்டிவும் இருக்குமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் டைவர்ஸ் பண்ணுங்க, நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுங்க, உங்கள் நோன் பீப்புளுக்கு மட்டும் கூட செலிப்ரேட் பண்ணுங்க. அது சொசைட்டியில் வெளியில போட்டீங்கன்னா அவங்க பண்ற கமெண்ட்லேயே உங்களுக்கு பாதி தூக்கம் போயிடும். அந்த பொண்ணு சொல்ல வர்றது என்ன பண்ணா, எங்க அம்மா எனக்கு எதையுமே அனுமதிக்கல அப்படிங்கிறது இல்லை அந்த பொண்ணுடைய பிரச்சனை. எங்க அம்மா என்ன சொல்றாங்க, எல்லாவற்றையும் கடைசியில் கொண்டு வந்து கல்யாணத்தில் முடிக்கிறாங்க. எனக்கு இது எல்லாத்தையும் கல்யாணத்தில் முடிக்கிறதுனால அந்த கல்யாணத்துல இருந்து வெளியே வர்ற வாய்ப்பு இருந்தா நல்லது நான் நினைக்கிறேங்கிறதுனால கொண்டாடுறேங்கிறாங்க அவங்க. எதனால வந்து விவாகரத்தை கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? திருமணமே ஆகாது நீங்க. சார், இப்போ கல்யாணம்னு பண்றோம்னா யாரும் வந்து நம்ம கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள போறது இல்ல. நான் வந்து எனக்கு தெரியாது லைக் டிவோர்ஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க என்ன ப்ரொசீஜருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் நிறைய லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கேன், இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியல. எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு 8 இயர்ஸ் தாத்தா பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி போயிட்டு வரும்போதெல்லாம் இவனுக்கு ஒரு இது வரமாட்டேங்குது, போக மாட்டான் தான் சொல்றாங்களே தவிர அவங்க டிவோர்ஸ் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல. லைஃப்னாவே கஷ்டம் தாங்க, வாழ்க்கைனாவே கஷ்டம் தான். வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கோம், வாழ்ந்து தான் ஆகணும். திருமணம் ஆகாத ஒருத்தர் இது ஒரு செலிப்ரேஷனா வெளிப்படுத்தணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு சொல்லுங்க. திருமணம்னாலே எனக்கு பயமா இருக்கு சார். பார்த்து எனக்கு வந்து பயமாவே இருக்கு. ஓகே, பயமா இருக்கிறதுனால அதுல இருந்து விடுதலை இருக்குன்னா கொண்டாடிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆமா சார். எங்க அம்மா ஒரு தடவை அழுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு மென்டலா வந்து ரொம்ப டார்ச்சரா இருக்கும். என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நான் நினைப்பேன், ஏன் அம்மா வெளியில வந்துடக்கூடாது இதுல இருந்து. அவங்களும் ஒர்க்கிங் உமன், அவங்களும் டீச்சர், ஏன் வெளில வந்துடக்கூடாது? ஏன்னா சமுதாயம் அவங்கள வந்துட்டு நெருக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆஸ்பிரேஷனே வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன்ல கொண்டு வந்துடும். நான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். என்னோட அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அப்புறம் எங்க அண்ணன் என்னோட புருஷன் அப்படியே வளர்ந்த ஒரு விதத்துல இப்போ இவங்க பண்ண ஒரு செயல் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னோட ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோ இல்லை என்னோட இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு சொல்லுது. நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த கல்யாணத்துலேருந்து ஓகே அதில் தான் நான் இருந்து சஃபர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு அடி அடித்தாலும் அது என்னோட நான் பார்த்துக்கிறது. எனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த கல்யாணத்தை விட்டு வெளியில் வரதுக்கு எனக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்குது. இன்னைக்கு இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது எனக்கு அப்படின்னா, டிவோர்ஸ் இஸ் நார்மல், இட்ஸ் காமன், இட்ஸ் யூ டோன்ட் ஹேவ் டு சஃபர். நீங்கள் ஒருத்தங்க உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, இது கொண்டாடுறது வந்து ஒரு ரொம்ப சிறந்த விஷயம். என்னன்னா எல்லாருக்கும் அது ஒரு எக்ஸாம்பிளா அமையும். சார், இந்த கொண்டாட்டம் அப்படிங்கறத அது ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுதுங்கிறது யாருமே பார்க்கல. நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமே டிவோர்ஸ்க்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுங்கிறதுனால தான். இப்போ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னும் போது, டிவோர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஹாப்பியா கூட இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவோ பேர் வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் சிரிச்சேன், இன்னைக்கு தான் காம் அப்படின்னா என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு, நிம்மதினா என்னன்னு இன்னைக்கு தான் மிருதுலா எனக்கு இத்தனை வருஷத்துல தெரிஞ்சிருக்குன்னு சொல்ற அத்தனை பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சொல்றேன், இந்த ஒரு செலிப்ரேஷன் இஸ் மூவிங் ஃபார்வர்ட். ஒரு ஹெல்த்தி ஆஸ்பெக்ட்ல தான் அந்த டிவோர்ஸை அணுகிறோம். எவ்வளோதான் நம்ம அதை இமோஷனலா நம்ம பார்க்க ஆரம்பிச்சாலுமே அதை தாண்டி டெஃபினட்டா லைஃப் இருக்கு, யூ கேன் லீட் யுவர் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ மற்ற எல்லாரும் பண்ற ஒரு பெரிய விஷயம், அந்த ஒரு பொண்ணோட அந்த ஒரு சந்தோஷம் உங்க கண்ணுக்கே தெரியல. அந்த சந்தோஷன்றது அந்த ஒரு நாள் மட்டும்தான் சார். அவங்க அந்த சந்தோஷத்தை அச்சீவ் பண்ணதுனால தான் அந்த ஒரு நாள் வந்துச்சு. நீங்க டிவோர்ஸ் பண்ணிடுறீங்க இல்லீங்களா? டிவோர்ஸ் பண்ணி முடிச்சப்பறம் அந்த ஒரு டே நீங்க வந்து போட்டோ ஷூட் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிடுறீங்க, ஜாலியா இருந்துடுறீங்க. அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டர்வியூ போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ தானே அந்த போட்டோ ஷூட் பண்ண, இல்ல வேண்டாமா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கான வேலை மறுக்கப்படுது. 30 வருஷம் ஆகுது சார் டிவோர்ஸ் பண்ணி 30 வருஷம் ஆகுதா? வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 24 வயசுல நான் ஹஸ்பண்ட் விட்டு வந்த 2 பிள்ளைங்களை நான் காப்பாற்றுறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன், 2 பேரும் நல்ல நிலைமையில கொண்டு வந்துட்டேன். ஆனால் அப்போ என்னால் செலிப்ரேட் பண்ண முடியல, ஏன்னா என்னை வந்து அந்த சமுதாயம் ரொம்பவும் என்னை வந்து படுத்துச்சு. இப்போ உங்களாம் சொல்லும்போது உங்களுக்கு தோணுது இப்படி கொண்டாடலாம் போல, எப்படி கொண்டாடலாம் நினைக்கிறீங்க? அவங்க எப்படி கீச்சு போட்டு மெரிச்சாங்களா, அந்த மாதிரி நானும் மெரிக்கணும்னு தோணுது சார் எனக்கு. உண்மையான மகிழ்ச்சின்றது வந்து எப்படின்னா, நீ அதுல அவர்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ சாதிக்கிறதுல தான் இருக்கே தவிர இப்ப சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா,
இப்போ டிவோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சாதிக்கிறதா வெற்றின்னு இப்போ அந்த அம்மா 30 வருஷம் கழிச்சு சாதிச்சிருக்காங்க. 2 பிள்ளைகள் பிரமாமா வளர்த்தாச்சு, பிரமாமா வேலை பார்த்துருக்காங்க. நீங்க கொண்டாடுறது வெற்றி இப்போ கிடையாது. இப்போ அவங்க கொண்டாடலாமா? இல்ல இப்ப வந்து நீங்க யாருங்க என்ன கொண்டாட கூடாதுன்னு சொல்ல நீங்க யார்? ஒரு நிமிஷம் போது அது ஒரு வெற்றி லைஃப் மாதிரி நீங்க காமிக்கிறீங்க. அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி a failure life. நீங்க எல்லாரும் கருத்து வச்சிருக்கீங்க. அவங்க விவாகரத்து பண்ணவங்க தனிச்சு வாழணும், நீங்க பிள்ளைகளை வளர்க்கணும், நீங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், நீங்க பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நீங்க எல்லாமே செஞ்சுட்டாங்க ஒருத்தர் 30 வருஷமா. இப்போ இவங்க கொண்டாடலாமா கூடாதா? இல்லைங்க சார், ஏன்னா கொண்டாட கூடாது. நான் சரியா பேசுறேன்னா? ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க எல்லாருமா சேர்ந்து தனிச்சிருந்து வாழணும், வெற்றி பெறணும் வாழ்க்கையிலன்னு சொன்னீங்க. ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ அவங்களையும் கொண்டாடக்கூடாது, அதெல்லாம் நோ அப்படின்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க 30 வருஷம் ஹஸ்பண்டை விட்டு இருந்துட்டு இப்ப பிள்ளைங்களை எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. இப்ப நான் ஜெயிச்சிட்டேன், கேக் வெட்டுறேன். அப்ப ஏன் 30 வருஷத்துக்கு முன்னாடி கேக் வெட்டல? வெட்டாதான் நீங்க கூடாது நீங்கல. சரி, அப்ப என்னங்க இது? இருங்க நீங்க வெட்ட விடுவீங்களா? இருங்கம்மா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. 30 வருஷம் முன்னாடி வெட்டினா வெட்டாத, வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுக்கிறீங்க. வாழ்ந்து காட்டின வெட்டினா ஏன் அன்னைக்கு வெட்டலங்கிறீங்க? விவாகரத்தை நீங்க கொண்டாடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்ப இத்தனை யங்ஸ்டர்ஸ் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த குடும்பம்ன்ற ஒரு உறவுக்குள்ள வரதுக்கே அவங்க தயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாணங்கிற ஒரு பந்தத்துக்கு வரவே பயப்படுறாங்க. அது தவறான விஷயம். எல்லா ஆண்களையுமே மோசமானவங்கள சித்தரிச்சிடுறீங்க நீங்க. அந்த விவாகரத்தை கொண்டாடி ஆண்கள்லாம் இப்படிதான், இல்ல ஒரு ஆண் கொண்டாடுறான்னா பொண்ணு மோசமா இருப்பா அப்படின்னு சித்தரிக்க ஆரம்பிச்சு, அது அந்த பொண்ணு வாயால சொன்னா இவங்களை பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்ட்டு. அந்த அப்ப விவாகரத்தை வந்து கொண்டாடுறது காரணம் வந்து பேட் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துறீங்க. ஆனா இது வரைக்கும் வாழ்க்கையை இழந்துட்டோம், இதுக்கு மேலதான் வாழ்க்கையே தொடர போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள வர்றதுனால தான் அதை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. செலிப்ரேட் பண்றாங்கன்னா அவங்க அதோட விட்டுறாங்களா? அவங்க நினைவுகளே எதுவுமே ஃபியூச்சர்ல வர்றதே இல்லையா? வருது, நல்ல விஷயத்துக்கும் வருது, கெட்ட விஷயத்துக்கும் வருது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மனசுல சொல்லுது இல்ல சார், அப்ப செலிப்ரேட் பண்ணி பிரயோஜனமே இல்லையே. செலிப்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட கட் ஆஃப். உன் மண்டையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துடணும். அது முடியாது. இவங்க என்ன சாதிச்சிட்டாங்கன்னு குழந்தை பெத்துக்கிறத செலிப்ரேட் பண்றாங்க. கேளுங்க. அது வந்து தவம் இருக்காங்க பாருங்க, குழந்தை பெற்றுக்க முடியாம அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அது என்ன சாதனைன்னு தெரியும். பெத்துக்கிறவங்களோட சாதனை அசிங்கமா இல்ல? அசிங்கமே கிடையாது. இல்லையா? உங்களுக்கு எப்படி விவாகரத்தை செலிப்ரேட் பண்ணல? ஒரு நிமிஷம் ஸ்டாப். அசிங்கமே கிடையாது. நான் பேசி முடிக்கல. நான் என் பெண்மை உணரும் போது குழந்தை பெத்துக்கும்போது நான் உணர்றேன். அதுல என்ன அசிங்கம் இருக்கு? உங்களுக்கு why should I feel ashamed? I feel proud. பேச விட சொல்லுங்க. நீங்க கேட்டது தப்பு. என்ன உணர்ந்துறாங்க? குழந்தை பெத்தது சாதனையான்னு எப்படி கேக்குறீங்க? சோ நீங்க செலிப்ரேட் பண்ற எதுலயுமே எந்த பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நீங்க சந்தோஷப்படுறீங்க, செலிப்ரேட் பண்றீங்க. சிம்பிள். அண்ட் டு டாப் இட், நீங்க அதை செலிப்ரேட் பண்றதுனால பெத்துக்க முடியாத ஒருத்தங்க மலடி நீங்க டைட்டில் கொடுத்து வைக்கிறீங்க தெரியுமா? அந்த மாதிரி ஆளெல்லாம் ஹர்ட் பண்ணதான் நீங்க மதர்ஸ் டே அப்புறம் பாப்பா பெத்துட்டு கொண்டாடுற விஷயம்லாம். ஸோ அதுல ஒண்ணுமே இல்லை. ஏன் கொண்டாடுறீங்க? மத்தவங்களை புண்படுத்த. அவங்க சொல்றது கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க நிறைய கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கெல்லாம் மட்டும் காரணம் இருக்கா என்ன? மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட் எடுக்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கும். அந்த மாதிரி செய்யாதன்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு. நீ உன வீட்டோட வளகாப்பு செஞ்சுக்கோ வச்சுக்கோன்னு சொன்னா அவங்க ஹர்ட் பண்றாங்கன்னு சொல்றதுல ஒரு எப்படி ஒரு பாயிண்ட் இருக்கோ, அந்த மாதிரி நீங்க விவாகரத்தை செலிப்ரேட் பண்ணும் பொழுது நம்ம போய் வேண்டாம் இந்த கட்டமைப்புக்குள்ள. இந்த பாருங்க எவ்வளவு எக்ஸைட் ஆகுறாங்க பாருங்க மேரேஜ் ஆகாதவங்களாம். எப்படி கல்யாணமே ஆகாம இருக்கும் சார்? நாங்க சொல்றது ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையில இருந்து வெளியே வந்தா நான் செலிப்ரேட் பண்ணுவேன். எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. நான் பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்லி நான் பண்ணிட்டு நான் சந்தோஷமா வாழ்வேன். அவ்வளவுதான். கொடூரமான வாழ்க்கைன்னா நான் நகர்ந்து வருவேன். அப்ப நான் செலிப்ரேட் பண்ணுவேன். அதுல என்ன தப்பு? ஏன் தப்பு சொல்றீங்க? என்னோட சந்தோஷம் நான் செலிப்ரேட் பண்றேன். அது ஏன் தப்பு? அம்மா பிரிஞ்சு வந்தவங்க இன்னும் கிராமத்துல பாத்தீங்கன்னா புருஷனோட நடவடிக்கை பிடிக்காம மாடு மேய்ச்சு கூலி வேலை பார்த்து நம்ம நகரங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். கிராமத்துல இருக்க ஒரு ஏழை தாய்க்கு உள்ள வைராக்கியம் அளவுக்கு நகரத்துல இருக்குமான்னு தெரியல. அவளுக்கு எந்தவித வசதியும் இருக்காது. எனக்கு தெரியும், ஒரு கிராமத்தம்மா பால் ஊத்திக்கிட்டு போகும், அதுக்கிட்ட கூப்பிட்டு விவரம் கேட்டோம்னா அவ்வளவு சொல்லுது. பிரிஞ்சு வந்துட்டேன், வந்து மாடு மேய்ச்சு பிள்ளைய வளர்த்து எல்லாம் பண்ணிட்டு நான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது வழியா விவாகரத்து நடந்திருக்கு. விவாகரத்துனா சட்டப்படி நடக்காம ஊர் பஞ்சாயத்துல தீர்த்து விட்டுருக்காங்க, சொந்தக்காரங்களா பேசி தீர்த்து விட்டுருக்காங்க. எங்க பக்கம் உள்ள ஒரு ஜாதின்னு இல்லை, எல்லாருலையுமே என்ன செய்வாங்க, கல்யாணம் ஆகும்போது 240 பக்கம் நோட்டு வாங்குவாங்க. மஞ்சள் வாங்கினதுல இருந்து அகல் விளக்குல இருந்து தொடப்பம் வச்சா கூட எழுதுவாங்க. 2 நோட்ல எழுதிட்டு மாப்பிள்ளை வீட்டுல ஒண்ணு பொண்ணு வீட்டுல ஒண்ணு கொடுப்பாங்க. எதுக்கு? ஒரு கால் மனமுறிவு ஏற்பட்டா இந்த நம்ம வச்ச இதை அப்படி லிஸ்ட் படி திருப்பி வாங்கிக்குவாங்க. அந்த இதை அப்படி திருப்பி வாங்கிக்கிற பழக்கம் ஆக எதனால சொல்றேன்னா, உறவு உண்டாகும் போது பிரிவுக்கும் மக்கள் தயாரா இருந்தாங்க. காரண காரியங்கள் அலசி ஆராயப்பட்டுச்சு.
பெத்தவங்களா பார்த்து ஆரம்பத்துல இதா சின்ன சின்ன சண்டை தானே, மாமியா குடும்பம் ரொம்ப இருக்கும். புருஷன் பேரை சொல்லி பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டா மாமியாவுக்கு பிடிக்காது. இப்ப அப்படி இல்ல, அம்மானு கூப்பிட்டா பொண்டாட்டிக்கு பிடிக்காத குடும்பங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்பெல்லாம் டேய் அம்மா கேட்காத மாதிரி அங்க திரும்பி போய்க்க வேண்டியது. அம்மா கேட்கும் போதுமே பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அது புருஷன் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறான். அதெல்லாம் சின்ன விஷயம் சார், அதெல்லாம் விட்டுருவோம். நான் எதுக்கு சொல்ல வரேன், வழி வழியா வந்த உறவு ஏற்படும் போதே பிரிவும் இருக்கலாம். வந்தா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, அப்ப இவ்வளவு படிப்பு வேலைகள் அதெல்லாம் இல்லை. 100ல ஒரு பொண்ணு தான் அண்ணன் தம்பி வச்சு காப்பாத்துவாங்க. இந்த பொருட்களை கொண்டு வந்து வச்சு அந்த பொண்ணால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு குடும்பத்தை பேர் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. 2ஆம் தாரமானமும் நடந்துச்சு. இது எல்லாமே நடந்துச்சு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதை போய் இவ்வளவு பெருசா எதுக்கு செய்யணும்? வழி வழியா நடந்துக்கிட்டு தானே இருக்கு. நான் என்னை பொறுத்த வரையும் என்னன்னா, சரியா தவறான்னு தெரியல, இந்த லைக்கு வியூன்னு என்னென்னமோ சொல்றாங்க, இதுக்காக போட்டதா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தம் தான். ஆனா அது இவ்வளவு பெருசா வெடிச்சிருச்சு. ஒரு சில விஷயங்கள் இவ்வளவு பெருசா வெடிக்கும் தெரியாம நடக்குது இல்லையா? அதனால இந்த பிரிவை இவ்வளவு கொண்டாட வேண்டாம். அதாவது ஒரு தமிழ்நாட்டு அம்மாவின் முகம் இதான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து பொறுத்து போன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எவ்வளவு காலம் பொறுத்து போறது? ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு. பொறுத்து போங்கன்னு நான் சொல்ல வரல, பொறுத்து போங்கன்னு நான் சொன்னனா இல்ல. நான் தான் பிரிவுக்கு ஆரம்ப காலத்திலே வழி இருக்குன்னு சொல்லிட்டேனே. பிரிகிறது அவங்கவங்க இஷ்டத்தை பொறுத்தது. அதெல்லாம் மதிச்சு வெளியில வாங்க, தைரியமா நடங்க. நீங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. தைரியமா அணுகுங்க. ஒரு சின்ன விஷயம் தான் இது. அந்த அம்மா அந்த பொண்ணு பிரிஞ்சு வந்தது, அது 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 என்ன கொடுமைப்படுத்து கடவுளுக்கு தான் தெரியும், அதோட இயற்கைக்கு தெரியும். அது பிரிஞ்சு வந்துருச்சு. அது விளையாட்டா போட்ட விஷயம்தான் அது. அதை நீங்க இவ்வளவு பேர் ஆதரிக்கிறீங்களா பயம் தான் எனக்கு இருக்கு. இதுல ஆதரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையே. மனமுறிவை கொண்டாடுவது என்பது அடுத்த தலைமுறை மிக எளிதாக மனமுறிவை நோக்கி போய்விடுமோ என்ற அச்சத்தின் வெளிப்பாடாய் பேசிக் கொண்டிருக்கு. மனமுறிவு கடந்து போக வேண்டியது, அதை கொண்டாட வேண்டியதில்லை என்று மறுசாரார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் தொழில் முனைவோர் ராஜி அவர்கள். ராஜியோடு அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் வழக்குரைஞர் ஆதிலட்சுமி அவர்கள். இதை கொண்டாட்டமாக வெளிப்படுத்தணும்னு சொல்றீங்க இல்லையா எல்லாரும்? அதுல வந்து இன்னொரு தரப்பு ஒன்று இருக்கு. அது ஒரு ஆண், அவனுக்கு இனிமேல் வாழ்க்கையை அமையக்கூடாது, தொலையிட்டாமே அப்படி நினைக்கிறக்கா கொண்டாட விரும்புறீங்களா? இல்ல நான் விடுதலை ஆயிட்டேன், நான் வேற பிரச்சனை இருக்கு, நான் பாட்டு சந்தோஷமா இருக்கேன் சொல்ல நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்ம எதை கொண்டாடுறோமோ அதுதான் எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ஈர்ப்பை வந்து கொடுக்கும். இப்போ எதை கொண்டாடிட்டு இருக்கோம்? நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை கொண்டாடிட்டு இருக்கோம். தெரியாத ஒரு மணமகனுக்கு கட்டி வைக்கப்படுறா. அங்கே போயிட்டு அவளுக்கு ஷீ இஸ் லூசிங் ஹர் ஃபண்டமெண்டல் ரைட். நான் எங்கேயாவது போகணுன்னா நான் போகலாங்களா, நான் படிக்கலாங்களா, நான் வேலைக்கு போகலாங்களா, நான் எத்தனை மணிக்கு வரணுங்க, இந்த இடம், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஒரு நடமாடும் அப்படிங்கிறது வந்து இதை தவிர ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, அதுதான் ஜெயில். இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் என்னவா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சமூகத்தில் இந்த அம்மா பேசுனாங்க இல்லையா, அவர்களின் காலகட்டம் அந்த தலைமுறை போல இல்லை. இந்த தலைமுறை கிட்டத்தட்ட கணவன் மனைவி நண்பர்களாக வாழ்வதற்கான இடத்தை நோக்கி நகர்றாங்க. அப்படி நண்பர்களாக வாழும் இடத்தை நோக்கி நகரும் பொழுது விவாகரத்தை கொண்டாடுவதற்குல அந்த தலைமுறை கொண்டாடி தான் எனக்கு புரியுது. ஏன்னா அவ்வளோ அழுத்தப்பட்டு இருந்தவங்க வாய்ப்பு இல்லை, தன் விருப்பத்தை சொல்ல முடியாது, கொண்டாட்டம் வெளிப்படுத்தாங்க. சரி, இன்னைக்கு அதுக்கான எல்லா ஸ்பேஸும் ஏற்படுது. ஏற்படும் காலகட்டத்தில் இதை இவ்வளவு கொண்டாட்டமாக விவாகரத்து நோக்கி நகர்வதற்கு இல்லை. அதைத்தான் எனக்கு ஒரே குழப்பமாக கேட்க விரும்புகிறேன். எந்த குடும்பம் ஜனநாயகமாக இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் சமத்துவமும் சுதந்திரமும் இருக்கிறதோ, அந்த குடும்பத்தில் அவங்க வந்து டிவோர்ஸே போக மாட்டாங்க. ஏங்க டிவோர்ஸ் போகிறாங்க? 2 பேருக்கும் சமத்துவம் இருக்குது, சுதந்திரம் இருக்குன்னா ஏன் போக போகிறாங்க? இப்போ நம்ம இந்த மாற்று விஷயத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும். அப்பதான் அது எல்லாத்துக்குமான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். இது எப்படி வந்து டைரக்டா ரிலேட்டட் டு எதெல்லாம் ஹாப்பி கண்ட்ரீஸா இருக்கோ அந்த ஹாப்பி கண்ட்ரீஸ் எல்லாமே ஹைலி டிவர்சிங் கண்ட்ரீஸ் தான் வந்து ஹாப்பி கண்ட்ரீஸா இருக்கு. உதாரணத்துக்கு நிறைய டென்மார்க் இருக்கு, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் டென்மார்க்ல எல்லாமே வந்து விவாகரத்து வந்து அதிகமா, அதனால தான் ஹாப்பி கண்ட்ரியா இருக்காது. அது இது ரெண்டுக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்குங்கிறது ஃபேக்ட். இல்ல கோரிலேட் ஆகுது சொல்றீங்க ஒளி, அதுக்கு டேட்டா என்ன தரவு என்னன்னு தெரியாம நம்ம பேச முடியாது. உதாரணத்துக்கு 2 மனநிலை இருக்குமா, ஒன்னு ஐரோப்பிய மனநிலை, இன்னொன்னு தீவு மனநிலை. தீவு மனநிலை தான் கொண்டாட்ட மனநிலை. நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே தீவு. இது எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடுவான், எல்லாத்துக்கும் பாட்டு பாடுவான், எல்லாத்துக்கும் நெஞ்சில பூ எடுத்து போட்டுக்குவான். ஓகேவா? இது நம்ம வந்து தீவு மனநிலை கிடையாது. எல்லாத்தையும் கொண்டாட்டமாக்குறது இல்ல. காதல் திருமணங்கள்ல தான் விவாகரத்து அதிகமாகுது. எங்கடா டேட்டா இருக்குன்னு கேட்டா ஒருத்தர் டேட்டா இல்ல. இல்ல சார், டேட்டாவே இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பொதுவான மனப்பாங்குது. என்னன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ண போது நல்லா வாழ மாட்டாங்கிற மாதிரி. ஆனா அது எங்க டீடைல் இருக்கா? டீடைல் இருக்காது சார். முக்கியமான ஒரு விஷயம் இந்த கொண்டாட்டத்தினால என்ன ஃபீல் பண்றோம்னா, நான் ஒரு ஃபெயிலியர் கிடையாது,
டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷேம் கிடையாது. நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்துது. ஆனா அந்த தலைமுறையினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கடந்து போறதுல ஒரு பெரிய பாரம் இருந்தது. இப்ப அந்த பாரத்தை நாங்க இறக்கி வைக்க முயற்சி பண்றோம். அதுக்கு இது ஒரு முன்னோடியா இருக்கிறதா நான் பாக்குறேன். இப்போ ஒரு தீபாவளி கொண்டாடுறோம். கொண்டாடும் போது 10 மணிக்கு மேல வெடிக்காதீங்கிறாங்க. ஒரு அரசியல் மீட்டிங் நடந்தா அது 10 மணி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கொண்டாடிக்குங்க. இதை வந்து அடுத்தவங்களை நிச்சயம் இப்போ ஒரு கல்யாணம் அரேஞ்சு மேரேஜே விடுங்க, அரேஞ்சு மேரேஜ் சொல்கிறீங்க. இப்போ லவ் மேரேஜுக்கு பெற்றவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் நானும் ஒருத்தி. பெற்றவங்க லவ் மேரேஜை இன்னும் கேட்டால் இந்த சாதகத்தையும் அதை இதையும் பார்த்து அலையிறதுக்கு கரெக்டான ஒரு பையனை செலக்ட் பண்ணிருச்சுன்னா சந்தோஷம். அடுத்த தொந்தரவு பண்ணாம இருக்கட்டும். ஒரு மஞ்சளை எடுத்து வைக்கிறதுல இருந்து ஒரு கல்யாணத்தை அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதுல இருந்து எத்தனை பேர் அந்த கல்யாணத்துக்கு பாடுபட்டிருப்பாங்க. அந்த மஞ்சள் எடுத்து வைக்கிறது கூட புருஷன் கூட இருக்க பொண்ணு மட்டும் தான் பண்ணணும்னு நீங்க பதில் சொல்றேன். நீங்க இதுக்கு பொங்கி எழுதுற நீங்க இது அரசியலா இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்நாடு இந்திய நாட்டின் ஒரே பெண்மணி பாராளுமன்றத்தை திறந்து வைக்க போகையில அது என்ன வார்த்தை சொல்லி அதை ஒதுக்குனாங்க. அதுக்கு பொங்குனமா என்ன அது என்ன அது நம்ம யாரும் வாயை திறந்தமா போராடணுமா கொடி தூக்கணுமா? நான்லாம் உக்கி அழுதேன். என்னால போராட முடியல. மலடி, விதவை, வாழா வெட்டி இதையே நம்ம திருப்பி சொன்னா ஆண்களுக்கு இதெல்லாம் உண்டு. ஆண்களுக்கு இதை விட மோசமான பட்ட பெயர்கள் எல்லாம் உண்டு. சொல்றது இல்ல. டைவர்ஸை கொண்டாடும் போது நீ கொண்டாடிக்க, உனக்கு மட்டும் அது உரிமையானது. அதை பெத்து வளர்த்தவங்க, சொந்தக்காரங்க, அதுல கலந்துகிட்ட எத்தனை பேரப்பா நம்ம வேதனைப்படுத்துறோம். நீ சந்தோஷமா இரு. நம்ம கொண்டாட்டம் அடுத்தவங்க மனசை பாதிக்க கூடாது. நாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆண்களை சொல்றோம், அது சொல்றோம் இல்ல. இது ஆண்களுக்கும் சேர்த்து தான் நான் பேச வரேன். ஆண்களுக்கும் இது பெரிய ரிலீஃப் தான். எத்தனையோ ஆண்கள் மேரேஜ் லைஃப்ல கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் ஒரு விவாகரத்து ரிலீஃப் தான். அவங்களும் கொண்டாடலாம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கொண்டாடலாம். பெண்களும் கொண்டாடலாம். ஏன்னா இது ஒரு சுதந்திரம் தானே. இது கொடுபடுத்துறது ஆனா பெண்ணாங்கிற முக்கியம் இல்ல. அந்த ஜெண்டர் கொடுபடுத்துறா இந்த ஜெண்டர் கொண்டாடுங்க, அவ்வளவுதான் ரிலீஃப். பொதுவா பெண்கள் இப்ப இந்த கொண்டாட்டத்தை நோக்கி நகரெல்லாம் தப்பு இல்லைங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இது என்னவா பாக்குறீங்க? கரெக்ட் தான், சரிதான். கொண்டாடுறது சரிதான். ஒரு பெண் வந்து சிவப்பு உடை போட்டு கேக் வெட்டும் போது தான் இந்த அதிர்வு வந்திருக்கு சமுதாயத்துல. அப்ப வந்து நிறைய சப்போர்ட்டுக்கு வந்தவங்க மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஆனா அதை பார்த்து உண்மையிலேயே அதிர்ந்து போனவங்க ஜாஸ்தி. அது ஏன் அப்படின்னா, மேரேஜ் வாஸ் ஆல்வேஸ் சாக்ரமெண்டல் அண்ட் இட்ஸ் ஸ்டில் சாக்ரமெண்டல். கிறிஸ்துவத்தில் அழகா சொல்லுவாங்க, கடவுள் இணைத்ததை மனிதன் வந்து பிரிக்க வேண்டாம். அப்படி பார்க்கும்போது இஃப் யூ see the history of divorce, நம்ம அதை பார்க்கும்போது இது என்னைக்குமே வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயமா பார்க்கப்படலை. ஈவன் மனைவிமார்களுக்கு பெண்களுக்கு விவாகரத்து வழங்கும் உரிமையை முதல்ல கொடுத்தது வந்து இஸ்லாமிய மதம் தான். அதுவே கூட அவங்களுடைய புனித நூல்ல எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு விவாகரத்தும் நடக்கும் போது இறைவன் வந்து மிக அதிகமான வேதனைக்கு உள்ளாகிறான். ஆனா அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு தம்பதியருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மதம் வந்து அந்த உரிமையை அந்த தம்பதிக்கு வழங்குது. நான் விவாகரத்து வாங்கின காலகட்டங்கள் 2000 ஆரம்பத்துல. அப்ப வந்து விவாகரத்துன்றது வந்து இட் வாஸ் லைக் என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப அரிதா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இன்னைக்கு வந்து அது நார்மலைஸ் ஆக்கியிருக்கோம். ஆனா அதை செலிப்ரேட் பண்ணணுமான்ற டிபேட்டுக்குள்ளாலே இப்போ வந்துட்டோம். இதை எப்படி கொண்டுட்டு வரணும்? கட்டுடைத்துல வந்து எப்படி நடக்கும்? ஓகே, நான் இன்னைக்கு விவாகரத்து வாங்கிட்டேன், யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. எனக்குள்ளாலே வச்சுக்கிட்டேன். யாராவது அவங்க கணவர் எப்படி இருக்கான்னு கேட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நகர்ந்து போயிடுறேன். இது வந்து இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க. நீ அமைதியா போயிடுறேம்மா, அமைதியா போயிடுறேன். நீ அதை 10 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நீ அதை ஒரு செலிப்ரேஷனா மாத்துற. ஒரு செலிப்ரேஷனா மாத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்குள்ளால ஒரு பயம் வருது. எங்க இதை பார்த்து நிறைய பெண்கள் வந்து விவாகரத்து தப்பு இல்லைன்னு நினைச்சிருவாங்களோ, அதுதானே பயம். தப்பு இல்லைங்க, அதனாலதாங்க சட்டம் அதுக்கு இடம் கொடுத்துருக்கு. ஏன்னா மேரேஜ் சாக்ரமெண்டல், எல்லாமே முக்கியம். அவ்வளோ ஒரு புனிதமான அவ்வளோ ஒரு அழகான உறவு வந்து அமையாத போது அதை பிரிக்கிற ஒரு ப்ராசஸை வந்து சட்டம் வந்து மதங்கள் எல்லாமே இப்போ இடம் கொடுத்துட்டு வரும்போது அந்த பிரிக்கிற ப்ராசஸை நம்ம வந்து ஏன் செலிப்ரேஷனாக பார்க்கக்கூடாது? அப்படி செலிப்ரேஷனாக ஒரு விழாவா அது விழானா அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு சிவப்பு உடை போட்டுட்டு ஒரு கேக் கட் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது இன்னொரு ஒரு பெண் இருப்பாள்ல, ஐயோ நம்ம லைஃப் இப்படி அமைஞ்சிருச்சே, ஐயோ நம்ம வாழ்க்கை பறி போயிடுச்சே, ஐயோ நம்ம கணவனோட நம்மளால சேர்ந்து வாழ முடியலையே,
அவளுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும் இல்லையா? ஸோ இது ஒன்றும் துக்ககரமான நிகழ்வு இல்லை, இது ஒன்றும் அவமானப்படக்கூடிய நிகழ்வு இல்லை. ஒரு ஒரு கட்டுடைத்தல் எப்போ நடக்கும்னா இது துக்ககரமான ஒரு நிகழ்வு கிடையாது, இது வந்து ஒரு பாசிட்டிவான ஆரம்பம்னு எப்போ வந்து ஒரு தலைமுறை வந்து ஒரு விஷயத்தை மாற்றும்னா கொஞ்சம் பிரைட்டாக ஒரு அதிர்வோட தான் மாற்றும். ஃபேமிலி கோர்ட் மற்ற கோர்ட் மாதிரி கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீதிமன்றமும் சட்டமும் குடும்ப அமைப்பையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பார்க்கக்கூடிய முறையே வேற. உங்களுக்கு அங்க வந்து கவுன்சிலிங், ஸ்பெஷல் கவுன்சிலிங், சமரச முயற்சி, மீடியேஷன் இதெல்லாம் நடக்கும். அதுல வந்து குடும்ப அமைப்பையே கூப்பிட்டு வச்சு பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய, இன்னும் இந்த குடும்ப அமைப்பை உடைக்க வேண்டாம், இதை கட்டுக்கோப்பா கொண்டு போக ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையில எவ்வளோ பேர் இருக்க வழக்கறிஞர்கிட்டையும் கேட்குறேன், மற்றவங்க கிட்ட கேட்குறேன், ஃபேமிலி கோர்ட்ல எத்தனை பேர் எவ்வளோ லட்சம் காம்பன்சேஷன் வாங்கிட்டு வெளியே வராங்கம்மா? எத்தனை பெண்கள் விவாகரத்தாய் வரும்போது விட்டா போதும், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், 2 குழந்தைய விட்டா போதுன்னு கண்ணீரும் கம்பளையோட வெளியே வரக்கூடிய பெண்கள் அதிகம். அந்த அம்மா வந்து 30 வருஷம் கழிச்சு இப்ப கொண்டாடுறாங்களே, இந்த கொண்டாடத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு அவங்களை கொண்டாடுற மனநிலை இருக்காது. இந்த 30 வருஷம் வாழ்க்கையை நான் வாழக்கூடிய நிலை இருக்குமா அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. இந்த திருமண பந்தத்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு நிகழ்வு, வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்கும். ஒருத்தன் பிறப்பான், ஒருத்தன் செத்து போவான், செத்து போறதுக்கு நல்ல நிறைய நிகழ்வு. திருமணம் அப்படிங்கறத கொண்டாட்டமாக பார்க்காமல் திருமணத்தை ஒரு நிகழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் மாற வேண்டும் என்றால் இந்த விவாகரத்தை கொண்டாட மாட்டாங்க. இது நாள் வரைக்கும் கொண்டாடலன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு குடிக்கக்கூடிய இளம் தலைமுறை தங்களுக்கு தெரிந்த வகையில் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதாவது சோசியல் மீடியால நம்ம அதிகமா வாழ்றோம். ஒருத்தர் பிடிக்கலனாலும் அங்க திட்டுறது, ஒருத்தர் பிடிச்சனாலும் அங்க அவங்கள கொஞ்சம் பேசுறது, எல்லா விஷயத்தையும் நம்ம வேறொரு நிழல் உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம இளம் தலைமுறைக்கு இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் இன்னைக்கு நின்னுடுமா? நம்ம விவாத பொருளா பேசுறோம், நிக்காது. இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் கொண்டாடுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலுமே பெண்மையை போற்ற வேண்டும், பெண்மையை கொண்டாட வேண்டும், அது மட்டும் தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. திருமணத்தை அவ்வளவு பெருசா கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளவு பெருசா இல்ல முதல்ல திருமணம். ரொம்ப எளிதா இருந்த திருமணம், எளிமையா இருந்த திருமணம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டாட்டமா மாறி இன்னைக்கு வந்து பயங்கர லாவிஷா வந்து நின்றுச்சு. அதனாலேயே அந்த மனமுறிவும் இன்னைக்கு அது கொண்டாட்டமாயிருச்சு. இங்க கொண்டாடுவது என்பது, கொண்டாடினா ஒரு பிரச்சனையும் இல்லை, கொண்டாடிட்டு என்ன பண்ண போறீங்க அதுக்கு தான் இந்த தலைமுறை சொல்லுது. உன்னுடைய பர்சனல் இருந்துச்சுன்னா அது நீ மட்டும் உனக்கு மட்டும் வச்சுக்க. நீ இந்த சமூகத்துக்கு வேலை செய்ய வர்றியா, வா சூப்பர் கொண்டாடு. யாருமே விவாகரத்து வேண்டாம்னு சொல்லல, உனக்கு மூச்சு முட்டுதான் வேண்டாம் விட்டுரு. அவர்கள் எல்லாரும் கிளியரா இருக்காங்க. அதுல என்னன்னா கண்டிப்பா அதுவும் எனக்கு அந்த அம்மா பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா ரொம்ப வந்து பழமை போல பேச தொடங்கி ரொம்ப நவீனமா பேசுனது அவங்க தான். உன்னை சமமா நடத்தலைனா, உன்னை படிக்க விடலைனா, உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாலே வந்துரு, நீ அவனோட வாழாத, அவசியம் இல்லை அந்த வாழ்வு இல்லையா? அதுதான் இன்னைக்கு இருக்கிற மனநிலை. எல்லாருமே யாருமே யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆனா இதை இவ்வளவு சத்தமா இவ்வளவு இதுதான் சொல்ல வேண்டியது இல்லைல்ல, அவசியம் இல்லை. சக்சஸ்ஃபுல்ங்கிறது என்னது? ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆணும் பெண்ணும் சமமா நடந்து, சமமா வாழ்ந்து, சமமா மதிச்சு கையை கொடுத்துட்டு போறது என்பதே எல்லோரும் பார்க்க ஆசைப்படும். இங்க எல்லாமே மாறக்கூடியது தான். எல்லா மாற்றங்களையும் தமிழ் சமூகம் தான் முதல்ல ஏத்துக்கிட்டு இருக்கு. எல்லா நவீனத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்கு. இந்த கொண்டாட்டத்தையும் ஏத்துக்கும். அந்த கொண்டாட்டம் சரியாக இருந்தா